ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு சிறப்பு மிக்க தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருப்பொங்கூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு மூலவர் பார்த்தீங்கன்னா சிவலோகநாதராகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. அம்பாள் பார்த்தீங்கன்னா சவுந்தர நாயகியாகவும் சொர்க்க நாயகியாகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தலவிருட்சம் புங்க மரம், தீர்த்தம் ரிஷப தீர்த்தம், தேவேந்திர தீர்த்தம், நந்தனா தீர்த்தமாகவும் நமக்கு இங்கே விளங்குது. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா மூவரால் பாடல் பெற்ற ஆலயம், தேவார பாடல் பெற்ற 20வது தலமாக இந்த தலம் பார்க்கப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக நமக்கு காட்சியளிப்பது மிக மிக சிறப்பு. நந்தனாருக்காக சிவபெருமான் நந்தியை விலகி இருக்க சொன்ன ஆலயமும் இந்த ஆலயம்தான். அவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயம்தான். இப்போது இந்த ஆலயத்தோட தலப்பெருமை, ஒரு காலத்தில் இந்த ஆலயம் வந்து புங்க மரம் நிறைஞ்ச காட்டு பகுதியில் இருந்தால் சொல்லப்படுது. அந்த புங்க மரத்துக்கு கீழே ஒரு புற்றுடையில் அது சிவபெருமான் சுயம்புலிம்பங்க அங்கே விளங்குறாரு. அது நாளடைவில் பார்த்தீங்கன்னாக்கா புங்கங்காடு அகற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்கமே புற்றுவழியில் இருக்கிறதால் அங்கே வந்து ஒரு குவளை மாதிரி மூடி தான் இப்போது வந்து பூஜை செய்கிறாங்க. இந்த குவளை எப்போ அகற்றிட்டு செய்வான்னு பார்த்தீங்கன்னா, வாரந்தோறும் திங்கட்கிழமை இரவு 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குவளையை கட்டிட்டு இந்த புற்று லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பாக பார்க்கப்படுது. இது வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் பார்க்கப்படும். மற்ற நாளாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த குவளை சாத்தப்பட்ட நிலையை தான் வந்து நம்ம சிவபெருமான் சந்திக்க முடியும், தரிசிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துடைய வரலாறு, இந்த ஆலயத்துடைய வரலாறு என்ன சொல்லுதுன்னா, மேலே ஆதூர் என்ற கிராமத்தில் மிகவும் மிகவும் வறுமையில் வாடுற ஒரு நந்தனார், அவர் வந்து ஒரு முதலாளிகிட்ட வேலை செய்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமான் தீராத காதல் கொண்டவர். எப்போதுமே சிவபெருமான் நினச்சி கொண்டே இருக்கிறார். அவரை பற்றி தான் பாடிட்டே இருப்பார். தில்லைக்கு போயிட்டு சிவபெருமானை தரிசிக்கணுன்னு, நடராஜர் தரிசிக்கணும் அவருக்கு நீண்ட நாள் ஆசை. அதனால் தன்னுடைய முதலாளிகிட்ட வந்து விடுமுறை லீவு கேட்குறாரு. முதலாளி என்ன பண்ணுறாரு, இந்த நந்தனாரோட மகிமையை பார்க்குறாரு. இவர் இருந்தாக்கா வந்து விவசாயம் செழிப்போலங்குது வளருது, இவர் இருக்கிற செழிப்பாகவே இருக்குது, இவரை ஒரு நாளைக்கு எழுந்துட்டா கூட தன்னுடைய வருமானம் பாதிக்கும் என்ற நோக்கத்தில் அந்த முதலாளி என்ன பண்ணுறாரு, அவருக்கு லீவு தர மறுக்கிறாரு. இருந்தாலும் இவர் வந்து நந்தனார் வந்து அதில் வந்து வருத்தலை. சரி நாளைக்கு போகலான்ட்டு மறுபடியும் தொடர்ந்து அவங்க முதலாளிகிட்ட லீவ் கேட்டுங்கிறாரு. அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த முதலாளியுடைய மனைவி கேட்குறாங்க, ஏங்க நந்தனார் இவ்வளோ வேலை செய்கிறாரு, இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கார் உங்களுக்கு, அவருக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்தா என்னான்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அந்த முதலாளி சொல்கிறார் அவங்க மனைவிக்கிட்ட, நந்தனார் லீவ் கொடுக்குறது எனக்கு வந்து குறை இல்லை, இவன் வந்து மிகவும் சிவன் பக்தன்றதோட இவன் இருக்கிற செல்வ செழிப்பாகவும் இருக்குது, இவன் சிவன் மேகல இருக்கிற மோகத்தாலையும் தாகத்தாலையும் சிவபெருமான் தரிசிக்க போயிட்டு அங்கேயே கோவிலே தங்கி சிவபெருமானே அடைக்கலம் ஆகிட்டு என்ன பண்ணுறது, அதனால தான் அவனுக்கு நான் லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்கிறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நந்தனார் வந்து அது தில்லை நடராஜை சந்திக்காத விடுறதே இல்லை. அதனால் வந்து மறுபடியும் லீவ் கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா முதலாளி நான் அவரை சோதிக்கிறதுக்காக மிக பணிச்சுமை அதிகமாக தரார். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 ஏக்கர் நிலம் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற நெல் எல்லாம் அறுவடை செஞ்சு வச்சுட்டு நீ வந்து கிளம்பி போகுன்றாரு. பார்த்தோன்னே பார்த்தா அது ஒரு ஆள் செய்ய முடியாது. இருந்தாலும் நந்தனர் பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமான பாரத்தை போட்டு சிவபெருமான தில்லை நடராஜர் சந்திக்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா இரவோடு இரவாக அந்த நெல்லெல்லாம் அறுத்து கண்டு வயலில் களத்தில் போட்டுட்டு முதலாளி சென்று, ஐயா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, நான் வந்து எனக்கு தில்லைக்கு போகிறதுக்கு ஒரு நாள் லீவ் கொடுன்னு கேட்குறாரு. இதை பார்த்த முதலாளிக்கு வந்து என்ன செய்வதுன்னு திக்கு தடுமாறி சரின்ட்டு அரை மனசார வந்து நந்தனாருக்கு ஒரு நாள் லீவு கொடுக்குறாரு. அப்படி நந்தனார் வந்து தில்லைக்கு நடந்து போகிற வகையில் திருப்பங்கூர் காட்டு அடைகிறாரு. அங்கே அடையும் போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே
இங்கே சிவலோகநாத சௌந்தரநாயகி இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப வந்து அழுக்காக அனிசியாக இருக்கார். அதனால் அவர் வந்து கோயில் உள்ள போக முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால் வெளியே நின்று சிவபெருமானை தரிசிக்கிறார். தரிசிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நந்தி வந்து அந்த சிவபெருமானை மறைச்சிட்டுக்குது. இதனால் மலை போல் நந்தி வந்து மறைச்சினுக்குதேன்னு சொல்லிட்டு வருந்தி ஒரு பதிகம் பாடுறாரு. அப்படி பதிகம் பாடும்போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சிவபெருமான் முன்னாடி இருக்கிற துவாரபாலர் வந்து சிவபெருமானை முறையிடுறாங்க. இது மாதிரி வந்து நந்தரா வந்து உங்களை தரிசிக்க வந்திருக்காரு, வெளியே நிற்கிறாரு, பதிகம் பாடுறாரு சொன்னேன். சிவபெருமான் வந்து நந்தனார் பாடுற பதிகத்தெல்லாம் கேட்டு மெய் மறந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டளையிடுறார் நந்திக்கு. இதுமாதிரி தன்னுடைய பக்தனை வந்து உள்ளே வர முடிய சூழ்நிலையாக இருக்கிறான். அதனால் அவனுக்கு நான் காட்சி கொடுத்தே ஆகணும், அவனும் என்னை பார்க்கணும். அதனால் நந்தி நீ கொஞ்சம் சற்று விலகி இருன்னு சொல்கிறாரு. நந்தி என்ன பண்ணுது, மிகவும் கோபத்தோடு என்ன பண்ணுறது, கோபத்தை வந்து இல்லைன்னு தடுக்க முடியாது. ஏன்னா சொல்கிறது சிவபெருமான். அதனால் என்ன கோபத்தை அடக்கி என்ன பண்ணுது, நந்தி சற்று விலகி இருக்குது. நந்தனார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து வெளியே இருந்து சிவபெருமான் தரிசிச்சுட்டு ஆனந்தம் பெற்று தில்லைக்கு நடந்து போகிறாரு. அப்படி பெற்ற ஆலயம் தான் இந்த திருப்பங்கூர் ஆலயம். அதனால் உண்மையான பக்தர்களுக்கு நந்தியையும் வழிகாட்ட சொல்லுவார் சிவபெருமான். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பு உருவாக்கிட்டு நாமளும் நந்தரை வந்து எப்படி சிவ தரிசனம் பெற்றாரோ அதேமாதிரி நம்மளும் சென்று சிவ தரிசனம் பெற்று இன்புற்று வாழ்வோம், ஈசனடி சேர்வோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதா தாழ் வாழ்கன்னு சொல்கிற மாதிரி சிவனடி சேர்ந்து சிறப்புற வாழ்கும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.